வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் தமிழ் ஹாலிவுட் பக்கம் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் படத்திற்குச் செல்லும் முன் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு சிறிய நகரத்தின் பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெண் கருப்பு டிராலியுடன் நிற்பதை காட்டி படம் தொடங்குகிறது. அருகில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் கர்ப்பிணி பெண் ஒருவர் மருந்து வாங்கி வருகிறார். இதுதான் நம் கதையின் நாயகி டெஸ்ட். மருத்துவர் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப இந்த மாத்திரையை 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று கூறுகிறார். இது உங்களுக்கு தெரியுமா? மேலும் டெஸ்ட் அலாரம் வைத்ததாக காட்டுகிறார். சொல்லப்போனால் டெஸ்டின் குழந்தைக்கு இந்த மாத்திரை போடுவது மிகவும் அவசியம். இல்லையெனில் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால்தான் மெடிக்கலில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். டெஸ்ட் கொடுக்கிறாள். மாத்திரைகளை எடுத்து தன் கருப்பு நிற டிராலி பையில் வைத்தால் கருப்பு பேக்கையில் படத்தின் தலைப்புகளுடன் படம் தொடங்குவது. இங்குதான் டெஸ்ட் பஸ்ஸில் ஏற செல்கிறாள். அங்கே ஒரு பெண் நிற்கிறாள். அவள் அதே வகையான கருப்பு பேக்கை வைத்திருந்தாள். அவர்களே டெஸ்ட்ஸுடன் ஒரு டிராலி பேக் உள்ளது. இதை கவனித்து ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் அவர்களும் ஒரு இனிமையான புன்னகையை வீசுகிறார்கள். அவளை மீண்டும் நடத்துனரிடம் கொடுத்து அதை லக்கேஜ் இடத்தில் வைக்க சொன்னாள். தன் பையை வைத்திருக்க விரும்புகிறாள். ஆனால் அதை நடத்துனரிடம் கொடுக்காமல் தானே வைத்துக் கொள்வதாக சொல்கிறாள். பிறகு தன் பையை வைத்துக் கொண்டு உள்ளே வருகிறாள். பின்னர் டெஸ்ட்ஸும் அவளை தன் அருகில் உட்கார சொன்னாள். உனக்கு ஜன்னல் இருக்கே என்று கேட்டாள். டெஸ்ட் இல்லை, நான் கர்ப்பமாக இருக்கிறேன். அதனால் நான் அடிக்கடி வெளியே பயன்படுத்த வேண்டியதில்லை. நான் பக்கத்தில் உட்கார்ந்தால் எளிதாக இருக்கும். இப்போது இருவரும் அவரவர் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு பேருந்து வசதியாக அங்கிருந்து புறப்படுகிறது. இங்கே தசின் பாத்திரம் நமக்கு சொல்கிறது, நண்பர்களே, பேருந்தில் ஒரு குழந்தை மிகவும் அழுகிறது என்று காட்டப்படுகிறது. அப்போது ஒரு வயதான பெண் குழந்தைக்கு தாயிடம், நீங்கள் ஏன் அவருக்கு கொடுக்க கூடாது? அந்த குழந்தை எவ்வளவு அழுகிறான் என்று பாருங்கள். அவளும் பீடிங் அதையே தேடுகிறாள். எங்கிருந்து கிடைத்தது என்று தெரியவில்லை. இன்றைய பெண் குழந்தைகள் கூட 9 மாதங்கள் வயிற்றில் குழந்தையை தாங்குவார்கள். ஆனால் பிறந்த பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மாட்டார்கள் என்று பெரியவர் கூறுகிறார். வந்துவிட்டதா? அவர் தனது குழந்தை என்றும் எப்படி கவனித்துக் கொள்வது ஏன் என்பது தனக்கு தெரியும் என்று அவள் கூறுகிறாள். உன்னே நடுவில் இருக்கிறாயா? அவள் ஏன் மூக்கை குத்தி வாயையும் மனதையும் கெடுக்கிறாள்? இப்படி அந்த இளம் பெண்ணை ஆதரித்து அந்த முதியவரின் வாயை அடைக்கிறாள். அவள் ஒரு அப்பாவி குணம் கொண்டவள். எல்லோரிடமும் எளிதில் பழகுகிறாள். அங்கே அமர்ந்திருந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டே, ஏன் இந்த கையுறைகளை அணிந்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். அவள் ஜெர்மோபோபிக் என்றும் தொற்று ஏற்படுவதற்கு மிகவும் பயப்படுவதாகவும் அதனால்தான் எங்க இருப்பதாகவும் அவள் கூறுகிறாள். பொது அவள் இதை ருசித்து அவளது தலையை கடித்து சொல்கிறாள், ஆமாம், நான் என் திருமணத்தில் இது போன்ற கையுறைகளை அணிந்திருந்தேன். ஆனால் அவை துணியால் செய்யப்பட்டவை. மேலும் ஊர் முழுக்க யாருக்கும் அத்தகைய திருமணம் இல்லை. என் அப்பா மிகப்பெரிய ஹோட்டலில் என் திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தார். மிகவும் விலை உயர்ந்த திருமணம் என்று அந்த பெண் கூறுகிறாள். ஒருவேளை எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அதான் என் கல்யாணத்துல நிறைய காசு செலவழிச்சிருக்கேன் என்று கிண்டல் செய்திருப்பாள். இவ்வாறு செலவழித்த பணம் வாழ்க்கையின் தனிப்பட்ட விஷயங்களை கூட அந்நிய பெண்ணுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினாள். உண்மையில் அந்த பெண் பேசவே விரும்பவில்லை. ஆனால் அவளை விட்டுவிட்டாள். வேறு வழியின்றி அவள் தன்னை பற்றியும் சொல்ல வேண்டும். அவள் தனது பெயரை சாரா என்றும் தனக்கு 11 வயதில் ஒரு மகள் இருப்பதாகவும் கூறுகிறாள். பிறகு அவள் தன்னை பற்றியெல்லாம் சொல்கிறாள். எங்கே போகிறாள்? ஏன் போகிறாள்? அவள் கணவன் அப்பாவை பற்றி எல்லாவற்றையும் சொல்கிறாள். இருவரும் தொழிலதிபர்கள் என்பதால் அடிக்கடி ஊருக்கு தொழில் நிமித்தம் காரணமாக செல்வதுடன் பல நாட்களாக வீட்டுக்கு வருவதில்லை. இந்த விஷயங்களைப் பற்றி அவளும் கூறுகிறாள். மேலும் நான் நகரத்திலிருந்து ஒரு வீட்டில், அதனால் அவள் இருக்கும் இடம் அவளுக்கு தெரியாது என்று கூறுகிறாள். பொது பயணக் காட்சி ஒரு மாண்டேஜ் போல காட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கு சிலர் அந்தந்த நிறுத்தங்களில் இறங்குகிறார்கள். டெஸ்ட் 3 முறை பாத்ரூம் சென்றிருந்தால் இறுதியாக சோதனை வந்தது. சாராவிடம் இறங்குவதை பற்றி கூற விரும்பினாள். ஆனால் சாரா தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை எழுப்ப விரும்பவில்லை. அவள் கண்டக்டரிடம் சொல்கிறாள், தம்பி, அவள் நிறுத்தம் வந்ததும் அவளை எழுப்புங்கள். இதை சொல்லிவிட்டு அவள் கருப்பு பெட்டியுடன் கிளம்புகிறாள். வீட்டிற்கு வெளியே ஒரு ஊஞ்சல் உள்ளது. அவள் வசதியாக அமர்ந்து தனது கணவருக்கு வீடியோ கால் செய்கிறாள். நான் பத்திரமாக வீட்டை அடைந்து விட்டேன் என்று டாஸ் அவனிடம் சொல்ல விரும்புகிறாள். ஆனால் அவன் டெஸ்ட் தன் வாக்கியத்தை முடிக்க விடவில்லை. மேலும் அவனது தொழிலுக்காக அவள் தந்தையிடம்தான் கேட்ட பணத்தை ஞாபகப்படுத்து என்று கூறுகிறான். டெஸ்டின் முகம் சற்றென்று முனங்கியது. ஏய், நான் ஏற்கனவே பேசிவிட்டேன். அவர் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறார். அவர் தனது வார்த்தைகளை முடித்த பிறகு அவர், சரி, நான் பின்னர் அழைக்கிறேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போன் காலை கட் செய்வதன் மூலம் அவள் ஒரு நொடி கொடுக்கிறாள். இந்த மனிதன் என்னை பற்றி கவலைப்படவில்லை. என்னுடன் சிறிது நேரம் கூட செலவிட மாட்டான் என்று கோபப்படுகிறாள். பின்னர் அவள் தொலைபேசியை ஊஞ்சலில் வைத்து படுக்கை அறைக்கு சென்று அவளது சூட்கேஷின் ஜிப்பை திறக்கத் தொடங்கினாள். அது நமக்கு ஸ்லோ மோஷனில் காட்டப்படுகிறது. பையில் இருக்கும் டேப்லெட்டை அவள் உண்மையில் எடுக்க விரும்புவதாகவும் திடீரென்று வெளியே யாரோ கதவை கட்டுவதாகவும் காட்டப்படுகிறது. டெஸ்ட் உடனடியாக பையை விட்டுவிட்டு கதவை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். பையை நெருக்கமாக காட்டுகிறார்கள்.
அதிலிருந்து ரத்தம் வழிகிறது. சாரா வாசலில் நின்று, நீ ஒருவேளை தவறுதலாக என் பையை எடுத்து இருக்கலாம் என்று கூறுகிறாள். அதற்கு டெஸ்ட் கூறுகிறாள், மன்னிக்கவும், நீங்கள் எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டீர்கள் சொல்லுங்கள். என் பை அவ்வளவு கனமாக இல்லாததால் நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். சரி, இப்போது நீங்கள் வந்தீர்கள், உள்ளே வாருங்கள். இல்லை, நான் போக வேண்டும் என்று சாரா கூறுகிறாள். இப்போது என் பையன் எனக்கு கொடு. ஆனால் அவள் பிடிவாதமாக அவளை உள்ளே அழைத்து செல்கிறாள். பிறகு பை மேலே இருக்கிறது என்று சொல்லி சாராவிடம் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். டெஸ்ட் இப்போது வரை பையை திறக்கவில்லை. அதனால்தான் அவள் சாதாரணமாக நடந்து கொள்கிறாள். சாரா கொஞ்சம் கவலைப்படுகிறாள். அவள் நிம்மதியாக வேலை செய்ய முடிவு செய்தால், இது என் திருமணத்தில் நடந்தது. என் தந்தை எனக்கு இந்த பரிசு கொடுத்தார். என் கணவர் எனக்காக ஒரு மோதிரம் கொடுத்தார். தன்னை பற்றி சொல்லும்படி கேட்கிறாள். உனக்கு ஒரு மகள் இல்லை. உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லவில்லை. உண்மையில் சாராவுக்கு திருமணமாகவில்லை. ஆனால் அவளுக்கு 11 வயதில் ஒரு மகள் இருக்கிறாள். அவளுக்கு புற்றுநோய் உள்ளது. இதைக் கேட்டு தஸ் மிகவும் மோசமாக உணர்கிறாள். அவள் வாழ்க்கையில் எதை பெற்றிருந்தாலும் அதற்காக மன்னிக்கவும் அது சாராவிற்கு புரியவில்லை. அதனால்தான் பஸ் தனது திருமண புகைப்படங்களை காட்டி மகிழ்ச்சியாக இருந்தபோது சாராவின் முகம் சோகமாக இருந்தது. இப்போது அவள், ஓகே டெஸ்ட், நான் கிளம்ப வேண்டும். என் பையை என்னிடம் கொடு. ஆனால் நீ பாத்ரூம் பயன்படுத்த வேண்டுமா என்று டெஸ்ட் சொல்கிறாள். அதனால அத சொந்த வீடு ஆக்கு, நான் சென்று உன் பையை எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் ஏற்கனவே ஜிப்பை திறந்து வைத்திருந்தாள். தற்செயலாக பின்பக்கத்தை திறந்து எதையோ பார்த்ததும் தஸின் இதயத் துடிப்பு நின்றது. இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்த டெஸ்ட் திடீரென்று சாராவை சந்திக்கிறாள். அவள் மாடிக்கு வந்தாள். ஆனால் அவளுடைய சத்தத்தை கூட கவனிக்கவில்லை. இப்போது ஜிப்பை மூடிவிட்டு நார்மல் ஆகி பையை கொடுக்க நினைக்கிறாள். அதற்குள் சாரா அவள் பின்னால் நிற்கிறாள். இதுவரை அவள் சாராவை விடாமல் இருந்தாள். ஆனால் இப்போது அவள் சொல்கிறாள், இதோ உன் பை. இப்போதே சாராவின் சந்தேகம் நம்பிக்கை மாறத் தொடங்கியது. பையை திறந்து உள்ளே துண்டிக்கப்பட்ட தலையை பார்த்ததை அவள் உணர்ந்தாள். இப்போது வெளியேறாமல் அவள் அந்த வீட்டில் இங்கேயும் அங்கேயும் பேசிக் கொண்டிருக்கிறாள். டெஸ்ட் மிகவும் கடினமாக வீட்டை விட்டு அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறாள். அவள் வீட்டை விட்டு வெளியே இறுதியாக, நீங்கள் தயவு செய்து செல்லுங்கள், நானும் என் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள். என் முழு பெயர் அவளுக்கு எப்படி தெரிந்தது என்று இப்போது திகைக்கிறாள். இவ்வளவு அன்பாக ரியாக்ட் பண்ணாதே என்கிறார் சாரா. நான் என் பை என்று நினைத்து உன் பையை திறந்து பார்த்தேன். அதில் உன் மருந்துகள் இருப்பதையும் அதிலுள்ள உன் முழு பெயரையும் பார்த்தேன். டெஸ்ட், நன்றி, இப்போது நீ போ என்று சொல்லி சாராவும் கிளம்பினாள். அவள் சென்றவுடன் அவள் கதவை அணைத்துவிட்டு உடனே தன் போனை தேடுகிறாள். அதனால் அவள் காவல்துறையை அழைக்கலாம். திடீரென்று கண்ணாடியை யாரோ தட்டுகிறார்கள். வெளியில் பார்த்தபோது அவள் நிற்பதையும் அவள் கையில் அவளின் தொலைபேசி இருப்பதையும் அவள் பார்த்தாள். நீங்கள் உங்கள் தொலைபேசியை வெளியே மறந்துவிட்டீர்கள் என்று தெரிகிறது என்று அவள் சொல்கிறாள். வா, எடுத்து வா. டெஸ்க்கு நடுங்க ஆரம்பித்தது. ஒரு காரியம் செய், வெளியில் வை, நான் பிறகு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் சாரா போனை தன் காலால் நசுக்கி எறிகிறாள். இதோ இப்போது சாரா என்ற பெண்ணின் உண்மை முகம் தெரிய வருகிறது. அது இப்போது உறுதியானது. சாராவின் அணுகுமுறை திடீரென்று மாறுகிறது. அவளை வெளியே வா, நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். அதற்கு நான் பதட்டமாக இருக்கிறேன். என் கணவர் இங்கு வருவார் என்று டெஸ்ட் கூறுகிறாள். இப்போது உன் வாழ்க்கையின் முழு வரலாற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் என்று சாரா சிரிக்கிறாள். உன் புருஷன் பல நாட்களாக வீட்டுக்கு வருவதில்லை. வியாபாரம் முதலியவற்றில் பிஸியாக இருக்கிறான். அவ்வளவு சீக்கிரம் வரப்போவதில்லை. எனக்கு ஏற்கனவே தெரியும். அவர் வராவிட்டாலும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். இங்கேயே பத்திரமாக இருப்பேன் என்று டெஸ்ட் கத்துகிறாள். நீங்கள் உள்ளே தங்குவீர்கள். ஆனால் உங்கள் வருங்கால குழந்தையை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சாரா கூறுகிறாள். இந்த மாத்திரைகளை சாரா தனது பையிலிருந்து நீண்ட நேரத்திற்கு முன்பே எடுத்ததால் டெஸ்டிக்கு மற்றொரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. டெஸ்ட் சாராவிடம் தனது உடல்நிலை குறித்தும் இந்த மாத்திரைகளை 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை சாப்பிட வேண்டும் என்றும் முன்பே கூறியிருந்தாள். இப்போது டெஸ்ட் வெளியே செல்வதை தவிர வேற வழி இல்லை. அதனால் அவள் பாதுகாப்புக்காக ஒரு பாத்திரத்தை வெளியே எடுத்துச் செல்கிறாள். சாராவும் மிகவும் பயந்து, ஓ, இந்த பாத்திரத்தை எனக்கு ஏதாவது தீங்கு செய்ய முடியுமா? டெஸ்ட் தன் தலையை உயர்த்தி, ஒரு தாய் தன் குழந்தைக்காக எதையும் செய்ய முடியும் என்று கூறுகிறாள். நீங்கள் சொல்வது சரிதான். ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாற்ற எதையும் செய்ய முடியும். ஆனால் முதலில் குழந்தை பிறக்க வேண்டும். அப்போதுதான் தாய் என்று கூறுகிறாள். ஒரு தாயாக இருந்து அவர் தனது மகளுக்கு புற்றுநோயிலிருந்து நிவாரணம் பெற மிகவும் கடினமாக சாரா போராடுகிறாள். எனவே அவள் டெஸ்டின் உணர்ச்சியற்ற ஒரு மாத்திரையை குடிக்கிறார். அடுத்த 4 மணி நேரத்திற்கு டெஸ்ட் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த தலையை முழுவதுமாக பார்த்தீர்களா? உண்மையை சொல்லுங்கள். அதன் கண்கள், மூக்கு, வாய், நான் எல்லாவற்றையும் பார்த்தேனில்லை என்று சொல்வீர்களா? அது ஒரு கவரில் சுற்றப்பட்டு அதில் ரத்தம் இருந்ததை மட்டுமே பார்த்தேன் என்று சாராவிடம் கூறுகிறாள். நான் வேறு எதையும் பார்க்கவில்லை. நான் யாரிடமும் சொல்லவில்லை. நான் உன்னிடம் கூட சொல்ல மாட்டேன்.
ப்ளீஸ் இங்கிருந்து போய்விடு. ஆனால் சாரா, ஒரு விஷயம் சொல்லுங்கள். நான் எப்படி செல்வேன்? நான் இதை அப்புறப்படுத்த விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எனக்கு ஆதரவைப்பீர்களா? இப்போது அவள், நான் உன்னுடன் இல்லை என்று வருத்தமாக இருக்கிறது. ஒருபோதும் அதை அப்புறப்படுத்த நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நீங்கள் காவல்துறைக்கு செல்ல மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் நீங்க போலீசில் புகார் செய்தால் நீயும் சிக்குவாய். பிரச்சனை அது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்னுடன் இருக்க. ஆனால் டெஸ்ட் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவள் சொல்வாள், பரவாயில்லை, உன் விருப்பப்படி இப்ப இந்த பையை எடுத்து பஸ் ஸ்டாப்ல வச்சிருக்கேன். அப்புறம் போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. நான் கையுறை அணிந்திருப்பதால் உங்கள் கைரேகை மட்டுமே இந்த பையில் காணப்படும் பாருங்கள். இப்போது சோதனையில் சாரா டெஸ்ட் ஆரம்பத்தில் இருந்தே கையுறைகளை அணிந்து இருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. டெஸ்ட் இந்த பையை பேருந்திலிருந்து இறக்கி வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு அதன் ஜிப்பையும் திறந்தாள். அதாவது டெஸ்டை போலீசார் முழுவதுமாக சந்தேகப்படுவார்கள். டெஸ்ட் தான் என்பதை நிரூபிக்கவும் முடியும். கொலை போலீஸ் மோப்பனாய் வந்தாலும் நேராக டெஸ்டின் வீட்டிற்கு வந்து நிற்கும். இந்த வழியில் டாஸ் முற்றிலும் சிக்கியுள்ளது. சாரா பின்னர் இருவரும் தலையை அப்புறப்படுத்த விரும்புகிறார்கள். இது என்ன என்று நினைத்து ஆழத் தொடங்குகிறார். இது திடீரென்று நடந்தது. நீங்கள் அழுதால் என்ன நடக்கும் என்று சாரா கூறுகிறாள். இது யாருடைய தலை என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? டெஸ்ட் இல்லை, நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் சாரா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் யாரையும் அப்படி கொள்ளவில்லை. இப்போது அவர் என்னுடையவர். தனக்கு திருமணமாகி ஏற்கனவே குடும்பம் இருப்பதாக சாராவிடம் சொல்லாத ஒரு மனிதனுடன் சாரா உண்மையில் உறவு வைத்ததை பிளாஷ்பேக் வெளிப்படுத்துகிறது. சாரா அவருடன் நெருங்கி பழகி கர்ப்பமானால் இதை அறிந்த அந்த நபர் சாராவை விட்டுவிட்டு குடும்பத்துடன் சென்றுவிட்டான். அவர்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்கள். ஆனால் சாரா தனது மகளை வளர்த்தாள் மற்றும் ஒரு தாயாக இருந்ததால் அவள் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. சில சமயம் அவள் அந்த மனிதனிடம் பணம் கேட்க செல்வாள். அவனும் கொஞ்சம் பணம் கொடுப்பான். ஆனால் ஒரு நாள் அவன் எதிர்காலத்தில் நான் உனக்கு பணம் தரமாட்டேன் என்று கூறினான். அப்போது சாராவுக்கு தனது மகளுக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. மேலும் சாராவுக்கு சிகிச்சை அளிக்க பல சிரமங்களை எதிர்கொண்டாள். ஆனால் பணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. பிறகு மீண்டும் ஒருமுறை அந்த மனிதனை சந்தித்து ஒரு பெரிய தொகை கேட்டாள். என் மகளின் உண்மைக்காக இவ்வளவு பெரிய தொகை எனக்கு தர வேண்டும் என்று நான் அவரிடம் வாக்குறுதி அளித்த அனைத்தையும் அவனிடம் வைத்திருந்தேன். அதன் பிறகு நான் உங்களிடம் பணம் கேட்க மாட்டேன். அவள் என் மற்றும் உங்கள் மகள் என்று யாரிடமும் சொல்ல மாட்டேன். அவர் ஒப்புக்கொண்டார். பணத்தை கொடுப்பதற்காக அவர் சாராவை தனது தனிப்பட்ட இடம் ஒன்றில் அழைத்தார். ஆனால் அவர் சாராவுக்கு மிக குறைந்த தொகையை கொடுத்தார். இதற்கு மேல் இருக்க முடியாது என்று கூறினார். என் மகள் எப்படி நடத்தப்படுவாள் என்று சாரா அவனிடம் சண்டை விட ஆரம்பித்தாள். இப்போது பார், நான் நாளையே உங்கள் அலுவலகத்திற்கு வருகிறேன். அனைவருக்கும் முன்னால் நீங்கள் சிகிச்சை பெறுவீர்கள். நான் இதை அம்பலப்படுத்தினால். ஆனால் அந்த நபர் துப்பாக்கியை எடுத்து சாராவை சுடப் போகிறார். ஆனால் சாரா ஓடிவிட்டாள். ஆனால் அவர் சாராவை பிடித்து கத்தியால் கழுத்தை வெட்டத் தொடங்குகிறார். அப்போது சாரா மிகவும் கோபமடைந்து தன் மகளைப் பற்றி கவலைப்படுகிறாள். நான் இறந்தால் என் மகளுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் கோபத்தில் சாரா அவன் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அவனது தொண்டையை பலமுறை தாக்கி தலையை துண்டித்துவிட்டு தற்போது இதையெல்லாம் கேட்டு கோபத்தில் கத்தினாள். தற்காப்பிற்காக அவன் தலையை வெட்டினாள். முதலில் தொண்டையில் வெட்டு விழுந்தது. தற்காப்பு என்று சாரா கூறுவார். அதன் பிறகு நான் தலையை துண்டித்தது என் கோபம். அந்த மனிதன் என் வாழ்க்கையையும் இப்போது என் மகளையும் அழித்துவிட்டான். அவள் வாழ்க்கையை சீரழித்ததற்கு அவன்தான் காரணம் என்று அதே கோபத்தில் அவனை 2 துண்டுகளாக வெட்டினாள். இப்படியாக தற்காப்பிற்காக இதை செய்தாள் என்று உன்னைப் போல் போலீசும் இதை நம்ப மாட்டார்கள். அதனால்தான் நான் அந்த மனிதன் திட்டம் தீட்டி அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருக்கு போன் செய்து மெசேஜ் செய்தார்கள். அவரது போனிலும் வருகிறது. நான் அவனுடைய உடற்பகுதியை அங்கேயே புதைத்து அவனுடைய தலையை ஒரு பிளாஸ்டிக் கவரில் அடைத்தேன். உடலில் தலையை காணாததால் வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை. அதனால்தான் சாரா இப்படி ஒரு திட்டம் போட்டாள். அந்த மனிதனின் ஆடைகளை கழற்றிவிட்டு அவனுக்கு அடையாளத்தை முழுமையாக அளித்துவிட்டு அவனது உடற்பகுதியை புதைத்துவிட்டாள். பின்னர் காரில் கைரேகையை துடைத்துவிட்டு வீட்டிற்கு வந்த பிறகு அவளின் மற்றும் அவனின் ஆடைகளையும் எரித்துவிட்டு சாரா மாஸ்டர் பிளான் போட்டுள்ளார். இங்கே சாரா தனக்கு பேருந்தில் பயணம் செய்யும் எண்ணமில்லை என்று மற்றொரு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையில் சாரா தானே இந்த வழக்கில் சிக்கக்கூடாது என்பதற்காக இந்த பையை வேறொருவரின் தலையில் திணிக்க அவள் வேண்டுமென்றே விரும்பினால் மாட்டிக்கொண்டாள். பின்னர் டெஸ்ட் பலிகோடா. ஆனால் சாராவின் திட்டம் வெற்றி பெற்றது. அது மட்டுமின்றி சாரா தனது பையை பேருந்தில் வைத்திருக்கும் போது கண்டக்டர் டசின் பையை வைத்திருந்த உள்புறத்தில் வைத்திருந்தார். டெஸ்ட் என்னுடையது என்று சாரா அறிந்திருந்தால் அவள் நிச்சயமாக பையை அவ்வளவு உடையது என்று கருதி அதை எடுத்துக் கொள்வாள். அதாவது என்ன நடந்தாலும் சாராவின் திட்டமல்ல, அது ஒரு சம்பவம் அல்ல. இதை கேட்டதும் உங்கள் பாவத்திற்கு நான் என் தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று அவள் வருத்தப்படுகிறாள். ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி எழுகிறது. சாரா வேறு யாருக்காவது நடந்திருந்தால் அவள் பொறி வைக்க நினைத்தால் அவள் ஏன் தன் பையை திரும்ப எடுக்க வந்தாள்? அப்போது அவள் வரவில்லை என்றால் எப்படியும் அந்த பை அவளிடம் இருந்ததால் மாட்டிக்கொண்டிருப்பாள்.
ஆனால் அதற்கு அவளும் விளக்கம் தருகிறாள். தோழிகள் அனைவரும் அவள் வலையில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறாள். சிக்க வைக்க நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னைப் போலவே நானும் ஒரு பெண்தான். நீ மற்றவர்களுக்கு உதவும் அப்பாவி என்று நீ என் அருகில் அமர்ந்திருந்த உரையாடல்களில் இருந்து உணர்ந்து இந்த மாத்திரைகளின் மேல் மீண்டும் பரிதாபப்பட்டேன். அதனால்தான் திருப்பிக் கொடுத்தேன் பை மற்றும் என் பையை எடுக்க வந்தேன். ஆனால் விதியின் விளையாட்டை பாருங்கள். அந்த தலையை நீங்கள் பார்த்தீர்கள். எனவே இப்போது வேறு வழியில்லை. நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது என்று டெஸ்ட் கேட்கிறாள். நீங்கள் நம்ப வேண்டும் என்று சாரா கூறுகிறார். இதை சொன்னால் கழுத்தில் கத்தியால் வெட்டப்பட்டதை காட்டுகிறாள். இன்னும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடன் உடன்பட வேண்டும் டெஸ்ட். ஏனென்றால் என்னிடம் இன்னும் உங்கள் மாத்திரைகள் உள்ளன. ஆனால் டெஸ்ட், நீயும் ஒரு தாய் என்றும் என் வருங்கால குழந்தையின் வாழ்க்கையுடன் நீங்கள் விளையாட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று டெஸ்ட் கூறுகிறாள். சாரா சிரித்துக்கொண்டே நீங்கள் சொன்னீர்கள் என்று கூறுகிறார். ஒரு தாய் தன் குழந்தைக்காக எதையும் செய்ய முடியும் என்று கூறப்பட்டது. நானும் என் மகளுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? பிறகு இங்கிருந்து சென்று இருவரும் டெஸ்ட் அந்த டிராலி பையை பக்கத்துல உள்ள கெமிக்கல் ஃபேக்டரியை நோக்கி எடுத்து போறத பார்க்கிறோம். சாரா அவள் முன்னாள் சமூகமாக நடந்து கொண்டிருக்கிறாள். அப்போது சாரா பையில் தொலைபேசியை வைத்திருப்பதை டெஸ்ட் கவனிக்கிறது. டெஸ்ட் விரைவாக தனது தொலைபேசியை எடுத்து காவல்துறையை அழைக்க முயற்சிக்கிறாள். ஆனால் பாராட்டு கீழே தள்ளினாள். அதனால் அவள் கர்ப்பமாக இருப்பதை பற்றி யோசிக்கவே இல்லை. சிறு வயது முதல் இன்று வரை நீ எந்த துன்பத்தையும் சந்திக்கவில்லை. உன் தந்தை உன்னை அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்தார். வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்தார் என்று கூறுகிறாள். சாதாரண பெண். அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்கள் தந்தை உங்களுக்கு மிகவும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார். சிரமம் இல்லாமல் பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் போட்டு திடீரென்று இந்த காட்டில் வீடு வாங்கி புத்திசாலியாக மாற முயற்சிப்பீர்கள். அது எப்படி நடக்கும்? ஏனானால் இங்கே அவளுக்குள் இருந்த எரிமலை திடீரென்று வெடித்து டெஸ்டுக்குள் இருந்த உணர்வு வெளியே வருவது போல் இருக்கிறது. அவள் என் வாழ்க்கையில் நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை, இப்போதும் இல்லை என்று சொல்கிறாள். என்னுடைய வாழ்க்கை பூக்களால் கூட அலங்கரிக்கப்படவில்லை. என் தந்தை என்னை செல்லம் செய்யவில்லை. எல்லாவற்றையும் ஒரு தங்க தட்டில் எனக்கு பரிமாறவில்லை. படித்து கடின உழைப்பால் ஏதாவது ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பாவின் கொடுமைகளை நான் அனுபவிக்க வேண்டியிருந்தது. உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனால் நான் என்ன செய்திருப்பேன்? சக்தி வாய்ந்த தந்தையின் சக்தியற்ற மகளாக மாறியது என் தவறு. நான் காலேஜ் படிக்கப் போனேன். ஆனால் அதே சமயம் ஒரு கோழையை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். இனியாவது என் அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஆதரவுடன் வாழ வேண்டியதில்லை. சொந்த குடும்பம் இருக்கும். என் விருப்பப்படி வாழ முடியும். ஆனால் திருமணம் செய்து கொண்ட பிறகு என் கணவர் கடன் வாங்கி வைத்தது உங்களுக்கு தெரியாதா? வணிகம் என்ற பெயரில் கடனுக்குப் பிறகு நான் என் தந்தையிடம் திரும்ப வேண்டியிருந்தது. நான் பணம் கேட்க வேண்டும். ஆனால் அப்பா ஒரு மனிதர். அவர் பணத்தை கொடுத்தார். ஆனால் அதுவும் என் கணவரின் கடற்குறையவில்லை. நான் படித்த படிப்பின் காரணமாக எனக்கு வேலை கிடைத்து வந்தது. என் விருப்பமான வேலையை கூட செய்ய விடாமல் என் கணவர் தடுத்து விட்டார். குறைந்தபட்சம் அவரே கொடுத்தார். அதனால் ஏதாவது வியாபாரம் செய்தார். ஆனால் இல்லை, அவருக்கு தெரியாத அனைத்து வேலைகளையும் செய்தார். இறுதியில் அவர் தலையில் கடன் மழையாக இருந்தது. அவன் வாழ்வை நாசமாக்கியது மட்டுமின்றி என் வாழ்க்கையும் சேற்றில் தள்ளிவிட்டு இந்த வெறிச்சோடிய இடத்தில் வந்துவிட்டான். இந்த இடத்தில் மட்டும் வாடகை குறைவாக இருந்ததால் ஆபத்தான ரசாயன தொழிற்சாலை ஒரே வீட்டில் வசிக்கும்படி என்னை வற்புறுத்தினார்கள். இதுதான் என் சகிப்புத்தன்மையின் எல்லை. அதனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாவது ஓடிவிட நினைத்தேன். ஆனால் விதி என் இரு கால்களையும் கட்டி போட்டது. நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் எங்கே போவேன் என்று கண்டுபிடித்தேன். நான் என் சூழ்நிலையில் ஒரு சமரசம் செய்தேன். ஆனால் சமரச வாழ்க்கை எவ்வளவு மோசமானது! ஒருவேளை நான் தினமும் உயரத்தில் வாழ்கிறேன் என்பது உங்களுக்கு புரியவில்லை. இதைக் கேட்டதும் சாராவும் அவளின் வழியை புரிந்து கொண்டு மன்னிக்கவும் என்றார். நான் உன் இதயத்தை உடைத்துவிட்டேன். உங்கள் போராட்டத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இப்போது நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும். வாருங்கள், இருவரும் அந்த பழைய கெமிக்கல் தொழிற்சாலைக்கு செல்வோம். அந்த இடத்தை பார்த்தவுடன் அந்த இடம் ரசாயன கழிவுகளை நாசமாகிவிட்டது என்பது தெளிவாகிறது. அங்கு முழுவதையும் விரட்டி அந்த தலையை ஒரு மண்புலியில் வைக்கும்படி அவளை வற்புறுத்துகிறார். மேடம் சூட்கேஸை உள்ளே வைத்து எல்லா ஆதாரங்களையும் அழித்துவிட்டு இருவரும் வீட்டுக்கு வருகிறார்கள். இப்போது சாராவின் வேலை முடிந்தது. ஆனால் அவர் இன்னும் வெளியேறுவதை பற்றி குறிப்பிடவில்லை. எனவே கவலைப்பட வேண்டாம் சாரா, அவனை கத்த ஆரம்பித்து காத்திரு. இருவருமே சேர்ந்து இவ்வளவு பெரிய ஊழலை உருவாக்கியிருந்ததால் சில கொண்டாட்டங்கள் ஒழுங்காக இருக்கும். கேக் வெட்டுவோம் டெஸ்டை ஒரு உணவகத்திற்கு வலுக்கட்டையாக அழைத்துச் சென்று ஒரு கேக்கையும் ஆர்டர் செய்கிறாள். அப்பொழுது சாரா கூறுகையில், பெண்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆண்களால் அடக்குமுறையே அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் இது பழைய காலமல்ல. நீங்கள் விரும்பினால் உங்கள் கணவரை விட்டு வெளியேறியிருக்கலாம். உனக்கு திறன் இல்லையா? உங்கள் குழந்தையை தனியாக வளர்க்க ஒருமுறை முயற்சி செய்திருந்தால் என் கஷ்டம் புரிந்திருக்கும். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ரெஸ்டாரண்ட்டுக்குள் 2 போலீஸ் அதிகாரிகள் நுழைவதை டெஸ்ட் கவனிக்கிறாள். நீங்கள் உட்காருங்கள் என்று அந்த
போலீஸ் அதிகாரிகளுக்கு டெஸ்ட் தெரிவிக்கிறார். இல்லை, நான் தனியாக போகிறேன். பின்னர் சாரா திரும்பி இந்த போலீஸ் அதிகாரிகளை பார்த்து, பெஸ்டியிடம் சொன்னால் நான் உன்னை நம்பினேன், உண்மையை சொன்னேன். ஆனால் என்னை பிடித்துக் கொடுக்க விரும்புகிறீர்கள். அமைதியாக இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீயும் ரொம்ப அப்பாவியாக தெரிந்தாய். போலீசில் சொன்னால் என்ன சொல்வாய்? சொல்லுங்கள், பார்ப்போம் ஐயா. அந்த பெண் ஒரு மனிதனை கொலை செய்து அவனது தலையை வெட்டி ஒரு பையில் வைத்திருந்தாள். பின்னர் அவள் என்னை மிரட்டினாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து அவர் தலையை வெட்டினோம். அவனை ஒரு ரசாயன தொழிற்சாலையில் அகற்றினோம். போலீசார் முதலில் ஆதாரம் கேட்பார்கள். உங்களிடம் ஆதாரம் உள்ளதா? ஆம். அவர்கள் என்னை விசாரித்தால் நான் தனிமையில் இருக்கிறேன். என் மகள் புற்றுநோயாளி என்பது அவர்களுக்கு தெரியும். நான் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு அவளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறேன். பின்னர் அவர்கள் உன் வாழ்க்கையை ஆராய்வார்கள். அவர்களுக்கு என்ன சொல்வீர்கள்? என் கல்லூரி நாட்களில் என் மனநிலை மோசமாகி கையை அறுத்து பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். இதையெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போது என் கடந்த காலத்தை பற்றி சாராவுக்கு எப்படி தெரியும் என்று டெஸ்ட் வருத்தப்படுகிறார். இந்த மாத்திரைகளை நீங்கள் ஏன் மிகவும் விரும்புகின்றீர்கள் என்று சாரா கூறுகிறார். உங்கள் முழு வரலாற்றையும் என்னிடம் சொன்னீர்கள். அது மட்டுமின்றி எனது சட்டை பையில் துப்பாக்கியும் உள்ளது. கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் காட்டினால் எனக்கு இது கிடைக்கும். நான் துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எனக்கு உதவவில்லை என்றால் நான் சிறைக்கு செல்வேன். நான் சிறைக்கு சென்றால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட என் மகள் இறந்து விடுவாள். அவளுக்கு சிகிச்சை அளிக்காவிட்டால் நான் இருக்கும்போது கூட அவள் இறக்கலாம். ஆனால் நான் ஜெயிலுக்கு சென்றால் அவள் கண்டிப்பாக இறந்து விடுவாள். என் மகள் இறந்து போனால் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பேன். பிறகு உங்கள் வருங்கால குழந்தையை நான் உயிருடன் விட்டுவிடலாமா என்று கூறுகிறார். அவளுடைய மிரட்டலை கேட்டதும் டெஸ்ட் பயந்து அங்கேயே உட்கார்ந்து இடம் மாத்திரைகளை கொடுத்துவிட்டு இருவரும் வீட்டிற்கு வருகிறார்கள். இப்போது மீண்டும் சாரா உணர்ச்சி வசப்பட்டு மகளுக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டிடம் தன் நிலைமையை விளக்கி அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறாள். அவளது கதை அதை பற்றி கூறுகிறது. அவள் அவனே பரிதாபப்படும்படி வற்புறுத்தினால் அவளும் அழ ஆரம்பிக்கிறாள். ஆனால் இப்போது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க அவள் அப்பாவை அழைக்க அவள் தொலைபேசியை கண்டுபிடித்தார். அது கொஞ்சம் உடைந்து விட்டது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது வேலை செய்கிறது. அவள் அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர் மற்றும் பல பிரபலமான வக்கீல்களை அறிந்திருப்பதால் அவள் அப்பாவை அழைக்கிறாள். ஆனால் அவளுடைய அப்பா அழைப்பை எடுக்கவில்லை. அவருடைய பிஏ, இன்றி உங்கள் அப்பா அலுவலகத்திற்கு வரவில்லை. ஒருவேளை தனிப்பட்ட வேலைக்காக இருக்கலாம் என்று கூறுகிறார். ரெஸ்ட் எடுக்கப் போய் இருக்க வேண்டும். டெஸ்ட் உடனே தன் அம்மாவை அழைக்கிறாள். அவள் அம்மா கூறுகிறாள், உன் அப்பா நேற்று ஏதோ ஒரு வேலைக்காக வெளியூர் சென்றிருந்ததாகவும் இன்னும் வரவில்லை என்றும் கூறுகிறாள். பெஸ்ட், அவளை பற்றி உனக்கு கவலையே இல்லையா? நேற்று போன மனிதன் இன்னும் வரவில்லை என்று அம்மாவை திட்டுகிறார்கள். திரும்பி வரவில்லை. நீ வசதியாக அமர்ந்து இருக்கிறாய். அம்மாவும் கொள்கிறாள். மகளே, உன் அப்பாவை உன்னை விட எனக்கு தெரியும். புரிந்து கொண்டு அவர் எதுவும் பேசாமல் செல்வது இது முதல் முறை அல்ல. கேட்டால் துபாயில் இருந்தேன், சில சமயம் மலேசியாவில் என்று சொல்வார். பிசினஸ் மீட்டிங் இருப்பதாக சொல்வார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லாம இருந்ததா? ஒருவேளை எனக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. இதையெல்லாம் கேட்டுவிட்டு இப்போ திடீர்னு டெஸ்ட் ஒரு பார்வை பார்த்தார். அவள் மனதில் பளிச்சிட அவள் முகம் வெளியேறியது. அந்த பையில் தலையை பார்த்தாள். ஆனால் அது ரத்தம் வழிந்த கவரில் இருந்தது. டெஸ்ட் அவள் முகத்தை சரியாக பார்க்கவில்லை. ஆனால் இப்போது ஒரு நொடி அவள் தலை சுற்ற ஆரம்பித்தது. அந்த தலை யாரோ இல்லை என்பதால் ஒரு பெரிய திருப்பம் தெரிய வந்துள்ளது. மற்றவை ஆனால் டெஸ்டின் தந்தையின் தொலைபேசியை உடைத்து அதன் தொண்டுகளை நகரத்தில் உள்ள குப்பையில் வீற்றும் சாராவிடம் நேரடியாக காட்டப்படுகிறது. காட்சி விட்டுவிட்டு போய்விடு. சாராவுக்கு துரோகம் செய்தவர் டெஸ்டின் தந்தை. அவர் திருமணமாகி ஒரு மகள் இருப்பதை சாராவிடம் மறைத்தாள். டெஸ்டின் அப்பாவும் சாராவும் நெருக்கமாக பழகினார்கள். ஆனால் சாரா கர்ப்பமாக இருப்பதை அறிந்ததும் அவர் சாராவை விட்டு வெளியேறினார். ஆனால் சில சமயங்களில் அவர் செலவுக்கு பணம் கொடுப்பார். பின்னர் அவர் பணம் கொடுப்பதை நிறுத்தினார். பின்னர் சாரா தனது குழந்தையை வளர்க்க மிகவும் சிரமப்பட்டாள். ஆனால் அவள் முடிவு செய்தால் வேறு வேலை செய்து அந்த மனிதனிடம் பணம் வாங்க முடியாது. பிறகு சில வருடங்கள் நன்றாக சென்றது. ஆனால் தன் மகளுக்கு புற்றுநோய் இருப்பதாகவும் சிகிச்சைக்கு நிறைய பணம் செலவாகும் என்று தெரிந்ததும் டெஸ்டின் தந்தையிடம் உதவி கேட்க சென்றாள். பிறகு எல்லாம் அந்த பெண் அவளுடைய மகள்தான். இந்த டைம் செல் ட்ரீட்மெண்ட் மூலம் அந்த பெண்ணை காப்பாற்றலாம். ஆனால் டெஸ்டின் அப்பா பணம் கொடுத்து அவளை ஏமாற்றி எனது தனி இடத்திற்கு அழைத்தார். ஆனால் அங்கு சென்ற பிறகு ஒரு சிறிய தொகையை கொடுத்து அமைதியாக இருக்க விரும்புவதாக சாராவுக்கு தெரிய வந்தது. பணமளவு இந்த பணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டைக்கு ஒரு பெரிய தொகை தேவை என்று சாரா வந்து தந்தையிட ஆரம்பித்தல். ஆனால் முழு பணத்தையும் தருகிறேன் டெஸ்டிங், தந்தை கூறினார். எனவே நீ எனது வீட்டிற்கு அல்லது என அலுவலகத்திற்கு வரமாட்டாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? மீண்டும் மன்னிக்கவும், நீ அச்சுறுத்தப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதனால்தான் உங்கள் இறுதி தீர்ப்பை நான் செய்ய முடிவு செய்தேன். இறுதி தீர்ப்பு என்றால் சாராவை கொல்லுவது. அதனால்தான்
தான் அவர் திட்டமிட்டு சாராவை இங்கு யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சாராவை சுட விரும்பினார். ஆனால் பாரா அந்த நபர் மீது மிகவும் கோபமடைந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவனை கொன்றாள். அதன் பிறகு அவரது மனைவி, அதாவது டெஸ்டிங் தாயாரிடமிருந்து அவரது மொபைலில் பல மெசேஜ்கள் வர ஆரம்பித்தன. கேளுங்கள், உங்கள் மகளை அவள் வீட்டிற்கு திரும்பிவிட வேண்டும். மறந்துவிட்டீர்களா? வழக்கம்போல் வியாபாரம் என்ற சாக்குப் போக்கில் எங்கேயும் சுற்றுகிறீர்களா? தயவு செய்து சீக்கிரம் திரும்பி வாருங்கள். இங்கே சாரா புரிந்து கொண்டாள். இந்த மனிதன் இருவருக்கும் ஒரு நல்ல கணவனும் இல்லை, இரு மகள்களுக்கும் நல்ல தந்தையில்லை என்று இந்த செய்திகள் மூலம் டெஸ்டை பற்றி சாரா அறிந்தாள். அவள் இந்த மனிதனை காதலிக்கிறார். சாரா அவரது மகளின் முகத்தை முதலில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாள் மற்றும் அதே போன்ற பையை வாங்கினாள். ஆனால் அவள் ஏன் வெற்றிடமிருந்து பழிவாங்க விரும்பினார்? பெஸ்டிக்கு வாழ்க்கையில் கிடைத்ததெல்லாம் சாராவுடையது என்பதற்கு இங்கே ஒரு உளவியல் காரணம் இருக்கிறது. இருவரும் ஒரே தந்தையின் மகள்கள் என்பதால் தன் மகளுக்கும் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் சாராவின் மகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறக்கும் நிலையிலிருந்து டெஸ்டின் வாழ்க்கை சரியாக இருந்தது. கணக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கை மற்றும் நல்ல குடும்பத்தில் இருந்து எதுவும் கிடைக்கவில்லை. சாராவின் மகளுக்கு இந்த விஷயங்களைப் பற்றி யோசித்த பிறகு டெஸ்டை இந்த குற்றத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்று சாரா முடிவு செய்தால் இது ஒரு வகை பழிவாங்கும் செயலாகும். டெஸ்ட் இந்த விஷயங்களை நினைவுபடுத்தும் போது அவள் மயக்கமடைந்தாள். இங்கிருந்து சில வாரங்களுக்கு பிறகு காட்சிகள் காட்டப்படுகிறது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் டெஸ்டும் அவ்வளவு அம்மாவும் இருப்பதாக தெரிகிறது. போலீஸ் இன்னும் அவளது தந்தையை தேடுவதாகவும் ஆனால் அவர் எங்கும் காணவில்லை என்றும் காட்டப்படுகிறது. ஆனால் இங்கே டெஸ்டிங் அம்மா மிகவும் சாதாரணமாக இருக்கிறார். அவள் உண்மை பற்றி கேட்கிறாள். உன் அப்பாவை பற்றி கவலைப்படாதே. ஆனால் அம்மா சொல்கிறாள், பார் மகளே, உன் அப்பாவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீயும் சிறுவயதிலிருந்தே அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அவர் நல்ல கணவனும் இல்லை, நல்ல அப்பாவும் இல்லை. அவர் நம்மை பற்றி எப்போதாவது கவலைப்பட்டதில்லை. இதை என்னிடம் சொல், நான் அவர்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வேன், பிரச்சனையும் இல்லை. இப்படித்தான் அவர்களின் வாக்குவாதம் நடக்கிறது. அப்போது போலீஸ் அவர்களை எல்லா இடங்களிலும் தேடுகிறோம், புரிந்து கொள்ளுங்கள், ஆனால் இதுவரை எந்த துப்பும் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார். டெஸ்டும் மனதிற்குள் இப்படி ஓட்ட இருக்கும் என்று நினைக்கிறாள். நானே அவனது தலையை ரசாயன தொழிற்சாலையில் அப்புறப்படுத்துவேன் என்று அவள் மனதில் நினைக்கிறாள். பிறகு சில வருடங்களுக்குப் பிறகு காட்சி காட்டப்படுகிறது. டெஸ்டின் வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக செல்வதாக காட்டப்படுகிறது. ஆனால் அவரது தந்தையின் மறைவால் டெஸ்டிங் கணவரும் அவரது முதலீடு கிடைக்கவில்லை என்பதால் உன் அம்மாவிடம் கொஞ்சம் பணம் வாங்கிக் கொடு என்கிறான். ஆனால் இங்கே டெஸ்ட் ஒரு உறுதியான முடிவு எடுத்து எதிர்காலத்தில் நீ இங்கு வர தேவையில்லை, ஏனென்றால் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று கூறுகிறார். அதுவும் பரவாயில்லை, அங்கே உன் அம்மா உன்னை கவனித்துக் கொள்வாள், போ டெஸ்ட் என்று சொல்கிறான். நான் அப்படி சொல்லவில்லை, நான் உன்னை நிரந்தரமாக விட்டு செல்கிறேன். நான் உன்னை விவகாரத்தை செய்ய விரும்புகிறேன். இப்போது நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லை. குழந்தையை நான் தனியாக வளர்க்கிறேன். என் வீட்டில் கிடைக்காத அன்பை உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அது உன்னிடம் காணவில்லை. குடும்பத்தை நடத்தும் திறன் உங்களுக்கு இல்லை. எனவே தயவு செய்து என்னை என் நிலையில் விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் வழியில் வாழுங்கள். டெஸ்டிற்கு என்ன நடந்ததோ அது அவளை வலிமையாக்கியது. அவனுக்கு தைரியம் கொடுத்தால் அவள் தன் வாழ்க்கையை தானே தீர்மானிப்பாள், வேறு யாரையும் நம்ப மாட்டாள் என்று நினைத்தாள். இங்கிருந்து 4 ஆண்டுகளுக்குப் பிறகு சாரா ஒரு பூங்காவில் தனது மகள் விளையாடுவதை பார்த்துக் கொண்டிருக்கும் போது சாராவின் பின்னால் நின்று கேட்கும் காட்சி காட்டப்படுகிறது. எப்படி இருக்கிறீர்கள் சாரா? திரும்பியதும் அதிர்ச்சி அடைகிறாள். இப்போது அவள் மோசமாக சிக்கியிருக்கிறாள். ஏனென்றால் அவள் காவல்துறையை இங்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அவள் சிரித்துக்கொண்டே, பயப்படாதே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப நான் வரவில்லை. கொஞ்சம் கேக் வெட்டி கொண்டாட நினைத்தேன். அப்போது சாராவின் மகள் வந்து இப்போது கொஞ்சம் வளர்ந்து விட்டால் சாராவிடம், அம்மா இது யார்? அதற்கு டெஸ்ட் சொல்கிறாள், நான் உன் அம்மாவின் தோழி. 4 வருடங்களுக்குப் பிறகு உன்னை சந்திக்கிறேன். மேலும் சாராவின் மகள் அவளுடைய சகோதரி அம்மாவிற்கும் நண்பர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சாராவின் மகள் கேட்கிறாள். டெஸ்ட் அவளுக்கு ஒரு கேக்கை கொடுத்தபோது சாரா அதை எடுக்க மறுக்கிறாள். அப்போது சாராவின் மகளிடம், அங்கு விளையாடும் குழந்தை எனது மகள் என்று டெஸ்ட் கூறுகிறாள். நீ அவளுடன் கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? உன் அம்மாவிடம் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்பதால் கூறுகிறாள். சரி என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்புகிறாள். இப்போது சாராவின் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே உள்ளது. இத்தனை வருடங்கள் கழித்தும் என்னை தேடி டெஸ்ட் இங்கே வந்துவிட்டது. ஆனால் காவல்துறை வரவில்லை என்று நோக்கம் என்ன? டெஸ்ட் சொல்கிறாள். உன்னை கண்டுபிடிக்க நான் நிறைய முயற்சி எடுத்தேன். ஆனால் நீங்கள் என் தந்தையின் அலுவலகத்தில் வேலை செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அங்குதான் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் என் அப்பா மட்டுமே இருக்கிறாள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உன்னை பற்றி சரியாக கண்டுபிடித்தேன். என் தந்தை பிரான்சில் ஒரு பிரெஞ்சு பெண்ணுடன் குடியேறிவிட்டார் என்று என் அம்மா இன்னும் நினைக்கிறார். என் உண்மையை விட அவரது பொய் மிகவும் சிறந்தது என்று உணர்ந்தேன். குறைந்தபட்சம் அந்த பொய்களுக்கு பிறகு அவள் நிம்மதியாக வாழ முடியும். பல வருடங்களுக்குப் பிறகு அப்பா இறந்துவிட்டார் என்று காவல்துறை கூட உறுதி செய்துள்ளது. ஆனால் நீங்கள் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பியதால் உங்களைத் தேடி இவ்வளவு தூரம் வந்தேன். உங்கள்
வாழ்க்கை சரியானது என்று நான் நினைத்தேன். ஒவ்வொரு நாளும் போராடிக் கொண்டிருந்தோம். அதனால்தான் நான் உன்னை பழிவாங்க விரும்பினேன். ஆனால் உன்னை சந்தித்த பிறகு உன்னுடைய சொந்த போராட்டங்கள் இருப்பதை உணர்ந்தேன் என்று சாரா கூறுகிறாள். வாழ்க்கை பூக்கள் நிறைந்தது அல்ல. அந்த மனிதன் எனக்கும் என் மகளுக்கும் கொடுத்த வழியை விட உனக்கும் உன் அம்மாவுக்கும் கொடுத்த வழி அதிகம். நான் பெரிய வீட்டில் வளர்ந்தாலும் நீ சொல்வது சரிதான் என்று டெஸ்ட். உங்கள் மகள் அதிர்ஷ்டசாலி. அவள் அந்த மனிதனின் அடிக்கு ஆளாகவில்லை. அம்மா தினமும் காலையில் மேக்கப் போட்டு உடம்பில் உள்ள காயங்களை மறைப்பாள். அப்பா தினமும் அடிப்பார். நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இதையெல்லாம் தாங்க முடியாமல் அங்கேயே உள்ள உறைவிட பள்ளிக்கு சென்றேன். அப்போதும் என் அப்பா என்னை பார்க்க வந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதையெல்லாம் செய்து நீங்கள் என் மூக்கை அறுப்பதில் நரகவாசி என்று. இந்த பெண்களின் கதையை, அவர்களிடம் வலிகளை, அவர்களின் போராட்டங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு அவர்களை இப்படி சித்திரவதை செய்தவன் இப்படிப்பட்ட மரணத்திற்கு தகுதியானவர் என்று தோன்றுகிறது. ஆனால் டெஸ்டிங்கே பேச வரவில்லை. உண்மையில் போலீசார் வழக்கை முடித்துவிட்டு கிறிஸ்டின் தந்தை இறந்திருக்கலாம் என்று தெரிவித்தனர். அதனால்தான் அவரது காப்பீட்டுத் தொகை டெஸ்டிங் தாய்க்கு வழங்கப்பட்டது. அதில் பாதி பங்கை தனக்காக வைத்துக்கொண்டு மீதி பாதியை டெஸ்டிக்கு கொடுத்தால் அவ்வளவு அம்மா. ஆனால் டெஸ்ட் தன் பங்கில் பாதியை தன் சகோதரிக்கு, அதாவது சாராவின் மகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். சாராவிடம் ஒரு காசோலையை கொடுக்கிறாள். அதில் சுமார் 1 மில்லியன் ரூபாய் எழுதப்பட்டுள்ளது. அதை பார்த்த சாரா மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு அழுகிறாள். எந்த ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும் அதை கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் கூறியதாக டெஸ்ட் கூறுகிறாள். நான் போகலாம். இன்று கேக் வெட்டி கொண்டாட வேண்டும் என்று கூறி சாராவிடம் கேட்கை கொடுக்கிறார். இந்த கொண்டாட்டத்துடன் இந்த படம் முடிகிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.